வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஏப்ரல் மந்த்துக்கான பட்ஜெட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதமும் நான் எப்படி என்னுடைய வருமானத்திலிருந்து 50% சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறேன், 50% செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்கம் எப்போதும் போல் வந்துருச்சு. பார்ட் டைம் இன்கம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பட்ஜெட் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பட்ஜெட் வீடியோ இன்றைக்கி 5ஆம் தேதி வருது. இந்த ஒரு லாஸ்ட் ஏப்ரல் 1லேருந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போட்டுட்டு வரேன். நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணும் பொழுது ரொம்பவே அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, அதனால தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதால எப்படி நம்மளால் பணம் சேமிக்க முடியும், பட்ஜெட்டுக்கும் பணம் சேமிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் நமக்கு பணம் மிச்சமாகுமா, பவர் ஆஃப் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இந்த 2 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த டைம் இருக்கிறப்ப பாருங்கள். 2 வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுவீங்க. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான பட்ஜெட் பார்ப்போம். என்னுடைய 2 இன்கமும் நான் எழுதியிருக்கேன். என்னோட பட்ஜெட் டைரியில் தான் நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து கலரில் எடுத்திருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க கையால் எழுதுனதை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் 1 இன்கம் 2 2யுமே எழுதியிருக்கிறேன். இன்கம் 1 16,000, இன்கம் 2 வந்து 10,000. ஸோ யூடியூப் இன்கம் நான் இதில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதம் எனக்கு யூடியூப் இன்கம் வரல. எப்போதுமே யூடியூப் இன்கம்மை நான் இன்கமில் சேர்க்க மாட்டேன். அது ஏன்னா அது வேரியபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுதான் என்னுடைய ஃபிக்ஸட் இன்கம். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு 26,000 ரூபாய் என்னுடைய டோட்டல் இன்கம் வந்துருச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 26,000த்தில் நான் 50% 50% 50% பிரிக்கும் பொழுது 13,000 பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு 13,000 பட்ஜெட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன், 13,000 சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்ஜெட்டில் எப்படி இந்த 13,000 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேங்கிறத பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக சேவிங்ஸை பார்ப்போம். வழக்கம் போல் கிராசரிக்கு 3,500 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராசரியோட ரேட் எல்லாமே ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3,500 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 3,400 3,300க்குள்ளே நான் வந்து கிராசரி வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. நான் கிராசரி ஷாப்பிங் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பில்லு 2,000 சொச்சம் 3,000 வருது. அதுக்கப்புறம் இந்த 500 மிச்சம் பண்ணலாம்னு நினச்சா இடையில ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு 400 இல்லை 300 போய் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் மிச்சமாகிற மாதிரி இருக்குது. பட் நெக்ஸ்ட் வரப்போகிற மாதங்களில் இது சாத்தியமானு தெரியல. சரி பார்ப்போம். அப்புறம் பாலுக்கு எப்போதும் போல் 1,320 ரூபா, வெஜ்ஜுக்கு 1000 ரூபாய், நான்வெஜ்ஜுக்கு 1,300 ரூபா எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் லாஸ்ட்டில் தான் நாங்கள் புக் பண்ணி வாங்கினோம். ஸோ இருந்தாலும் இந்த மாதத்துக்கு வழக்கம் போல் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதம் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை அப்படியே சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கேஸ் புக் பண்ணி ஆகணும். பெட்ரோலுக்கு 1,500 ரூபாய். கண்டிப்பாக வந்து 1,500 ரூபாய் வந்து எனக்கு செலவாகிடும். ஒரு 200 100ன்னு மிச்சம் பிடிக்கலாம். அதுக்கு ஏன்னா 2 பைக் என்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பெட்ரோலுக்கு 1,500 ரூபாய் எடுத்து வைக்கணும். அப்புறம் மெடிசனுக்கு வந்து எனக்கு 500 ரூபாய் எப்போதும் ரெகுலராக போடக்கூடிய மெடிசனுக்கு ஆகும். கொஞ்சம் கூடயே தான் ஆகுது, பார்ப்போம். கேபிளுக்கு வந்து எப்போதும் போல் 330 ரூபா, அதை ஆன்லைனில் பே பண்ணிடுவேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1000 ரூபாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் இதர செலவுகளுக்கு 550 ரூபா, ஈபிக்கு 1000 ரூபாய். ஸோ ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் 2,000 ரூபாய் 2 மாதத்துக்கு ஒருக்க வந்துடும். அதுக்குள்ளே கரண்ட் பில் வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்னா மிச்சம் பணம் எனக்கு பாக்கி மிச்சமாகும். ஸோ அதை வந்து அந்த 2,000க்குள்ளே நான் கொண்டு வரணும். ஏசி யூஸ் பண்ணுறதுனால நான் 1000 எடுத்து வைக்கிறேன். பட் ரொம்ப கண்ட்ரோல்டாக கொண்டு போனால் தான் வந்து ஈவியில் மிச்சம் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், ஈபி, கிராசரி இதுக்கு ரொம்ப ஹையாகும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கும் கொஞ்சம் 1000 ரூபாயை தாண்டிடுது. மற்றது எல்லாமே வந்து நம்ம என்ன பட்ஜெட் போட்டிருக்கோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த ஈபி, பெட்ரோல், முக்கியமாக கிராசரி, ஸ்நாக்ஸ் இதை தான் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனிவேஸ் 13,000க்கு நான் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதர்ஸில் இதர செலவுகள் இது இல்லாமல் ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து சேவிங்ஸ் பார்த்துருவோம். இந்த 13,000 நான் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10% சேவிங்ஸ்.
எப்போதுமே 2400 எடுத்து வைப்பேன். இந்த தடவை கரெக்டாக 2600 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே 10% சேவிங்ஸ்ன்னு சொல்லி தனியாக இதை எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ போடுறேன். ஸோ அந்த 4 ஸ்கீம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 எடுத்து வச்சிட்றேன். அது இல்லாமல் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி 1400 வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேர்த்துட்ருக்கேன். ஏதாவது ரொம்ப அவசரமாக அந்த செலவு இருந்துச்சுன்னா இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு ஒரு 5000 ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு சொல்லி தனித்தனியாக சேர்த்துட்ருக்கேன் இல்லையா. நான் ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து வைக்கிறது தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு கொண்டு போக முடியும். அடுத்த வருஷத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால 5000 ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் எடுத்து வச்சிட்றேன். ஸோ என்னோடய சேவிங்ஸை நான் இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் பே டு பை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 600 எப்போயாவது எடுத்து வைப்பேன். அது பஸ்ஸில் எப்போதும் தனியாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு இடத்துல இருக்கும். ஏதாவது தேவை எனக்கு பிடித்த விஷயங்களை நான் வாங்கிக்கிறதுக்கு ஒரு 500 வச்சுருப்பேன். பட் அதை வந்து இதில் கொண்டு வரல, சேவிங்ஸில் வந்து கொண்டு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜெல்லாம் வந்து நான் 1 இயர் பேக் போட்டதுனால அது கண்டிப்பாக அதில் வந்து ரீசார்ஜ் வந்து இதில் வராது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேவிங்ஸில் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். கோல்டு வந்து எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து தனியாக ஒரு உண்டியில் சேர்த்து வச்சு ஒரு பல்க் அமௌண்ட் வரவும் போய் காயினாக எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் இப்போ அந்த 7மே ஃபிக்ஸடு சேவிங்ஸ். ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட்ஜெட் போட்டாச்சு. பட்ஜெட் போட்ட உடனே கொஞ்சம் சில்லறைகள் அதெல்லாமே மாற்றி வச்சு இந்த மாதிரி இந்த கேஷ் ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம பிரித்து ஒவ்வொரு கவர்லையாக வந்து வைக்கணும். ஒவ்வொரு கவர்லையும் பணத்தை எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கிராசரி கவரில் கிராசரி அமௌண்ட் எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொரு வெஜ் கவரில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ பட்ஜெட் போட்டோமோ அவ்வளோ பட்ஜெட் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த கவரில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அந்த கவரில் பணம் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்றதே வாங்கி வச்சிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதத்தை டென்ஷன் இல்லாமல் போயிடும். எந்தெந்த செலவு வருதோ அந்த கவர் எடுத்து அந்த செலவு பண்ணிடணும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா செலவுக்கும் அந்த மாதம் முழுக்க பணம் அவைலபிளாக இருக்கும். மொத்தமாக ஒரு பேக்கில் போட்டு எடுத்து செலவு பண்ணோம்னா எதுக்கு எங்கே போகுதுன்னே வந்து தெரியாது. இன்னொன்று வரவு செலவு கண்டிப்பாக எழுதிடணும். அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். என்ன வரவு வந்தாலும் அதை எழுதி வச்சு அதை ப்ராப்பராக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பட்ஜெட் போட்டிங்களாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.